வெல்கம் டு சந்திரமேக்ஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ வரக்கூடிய எக்ஸாம்ஸ் ஆகட்டும் எல்லாமே, அதாவது சிஜிஎல் ஆகட்டும், சிஹெச்எஸ்எல் ஆகட்டும், எம்டிஎஸ், அதுக்கப்புறம் என்டிபிசி எக்ஸாம்ஸ், ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஆகட்டும், யூஎஸ்ஆர்பி எக்ஸாம்ஸ், டிஃபென்ஸ் எக்ஸாம்ஸ், எல்லா எக்ஸாம்லேயுமே வந்து இப்பன்னு கிடையாது, எப்பொழுதுமே வந்து ஒரு முக்கியமான டாப்பிக்காக இருக்கிற புத்தகங்கள் மற்றும் அதனுடைய ஆசிரியர்கள் தான். சரியா? அது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் அது போக வந்து நிறைய பேருடைய சுயசரிதங்கள் இருக்கும்ல, அதாவது ஆட்டோபயோகிராஃபி, அதையுமே சேர்த்து தான் நான் அதில் எழுதிட்டு வந்திருக்கிறேன். ஸோ நம்ம இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ பார்க்க போகிற ஒரு அரை மணி நேரம் வீடியோவில் வந்து கண்டிப்பாக நீங்கள் எழுத போகிற அடுத்த எக்ஸாமில் வந்து ஒரு கொஸ்டின் வந்து இருக்கும். ஸோ புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். காரணம் என்னன்னா, அது புக்கோடைய நேம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை எழுதினவங்களுடைய நேமுக்குமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால நம்ம படிக்கிறது வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு ஷார்ட்கட்டு தேடுறதுல நம்ம கஷ்டப்படுவோம். ஸோ அதை வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து கொஞ்சம் குறைச்சி நான் என்ன பண்ணுறேன், ஒரு 120 புக்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 120 புத்தகங்களை நம்ம பார்க்க போகிறோம். அந்த 120 புத்தகங்களுமே வந்து கம்ப்ளீட்டாக ஷார்ட்கட் மட்டும்தான். இந்த ஒரு வீடியோல வேற ஒன்றும் இல்லை, வெறும் ஷார்ட்கட், வெறும் ஷார்ட்கட் மட்டும்தான். ரைட்டா? சரி, அதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோ அதே மாதிரி இது ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக பிக்சர். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து பிக்சராக பார்க்குறப்ப அது இன்னும் கொஞ்சம் ஞாபகமாக இருக்கும். சரியா? ஸோ பிக்சர் இருக்கும், அதுக்கு கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த புத்தகங்களுடைய ஆசிரியரின் பேர் இருக்கும். கம்ப்ளீட்டாக ஷார்ட்கட் 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 மட்டும்தான். சரி, இதில் ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட். ஓகே, சரி. இப்போ இந்த புத்தகத்தை இந்த புத்தகத்தினுடைய பேர் வந்து மேல அந்த புக்கோட இதுலயே இருக்குது. இங்க பாருங்க, ஹவுஸ் ஆஃப் ப்ளூ மேங்கோஸ். இந்த புத்தகத்தின் பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹவுஸ் ஆஃப் ப்ளூ மேங்கோஸ். ஸோ இந்த புத்தகத்துக்கு நம்ம எப்படி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, புத்தகங்கள் அதனுடைய அதை எழுதிய ஆசிரியரின் பேர் தான். ஸோ ஹவுஸு, ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மாம்பழம் இருக்கு, நிறைய நிறைய மாம்பழங்கள் இருக்குது. ஸோ அந்த மாம்பழத்தை வந்து பார்த்துட்டிங்கன்னா தாவி தாவி பறிக்கணும். ஸோ டேவிதர். ஸோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மாம்பழத்தை வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்படின்னா, மாம்பழத்தை எப்படி பறிக்கணும் அப்படின்னா தாவி தாவி பறிக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. தாவி தாவி. ஸோ அப்போ ஹவுஸ் ஆஃப் மேங்கோஸை தாவி தாவி பறிக்கணும் அப்படின்ட்டு. இது கொஞ்சம் கலர் மாற்றிக்கலாமா? ரெட் கலரில் வச்சுக்கலாம். ஓகே, இந்த கலர் ஓகே, ரெட் கொஞ்சம் ஓகே ஆகும். அடுத்தது பாருங்க, இந்த புக்கோடைய பேர் வந்து கிளாஸ் ப்ளோவர்ஸ். இந்த புத்தகத்தின் பேர் வந்து கிளாஸ் ப்ளோவர்ஸ் பிரெத். ஏன்னா இது எதுக்காக நான் இங்கிலீஷ்லேயே எடுத்துட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னா, புக்கோடைய பேர் கொடுக்குறப்போ வந்து கிளாஸ் ப்ளோவர்ஸ் பிரெத்தை எழுதுனது யாருன்னு தான் கேட்பாங்க. இதுக்கு வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணி கேட்க மாட்டாங்க. சரியா? கிளாஸ் ப்ளோவர்ஸ் பிரெத் அப்படின்னு தான் இருக்கும். சரி, இந்த புத்தகத்தை பாருங்க. இதுக்கு நம்ம எப்படி ஞாபகம், ப்ளோவர்னா அதாவது காத்து வந்து ப்ளோ ஆகுது. சரியா? காத்து, அதாவது பாருங்க, சுனேத்ரா குப்தா எழுதியிருக்கிறாங்க. நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ சன்ல இருந்து, அதாவது சூரியனுக்கு கீழ் நடந்து போறப்ப அது வெயில் காத்து வந்து அடிக்கிறதுனால மூச்சு வாங்குது. பிரெத்துனா மூச்சு வாங்குது. புரியுதா? கிளாஸ் ப்ளோவர்ஸ் பிரெத்து. ஸோ சூரியனுக்கு கீழே நடந்து போய்கிட்டு இருக்கப்ப அந்த வெயில் காத்து அடிக்கிறதுனால நல்லா மூச்சு வாங்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நான் புத்தகத்தினுடைய பெயர், ஆசிரியரின் பெயர் சொல்லிட்டு அதுக்கு ஷார்ட்கட் வந்து நான் அடுத்து சொல்றேன். 1000 Faces of Night. சரியா? த 1000 Faces of Night எழுதுனது வந்து கீதா ஹரிஹரன். ஸோ 1000 தலைகள், சரியா, 1000 முகங்களை கொண்டு கெத்தா, சரியா, கெத்தா அதாவது கீதா, சரியா, கெத்தா நடந்து போறாங்க. ஸோ அதாவது கீதா ஹரிஹரன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? 1000 Faces, 1000 முகங்களை வச்சு கெத்தா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது, இந்த புத்தகத்தின் பேர் வந்து க்ளோரி ஆஃப் பத்தான், KM முன்ஷி. க்ளோரி ஆஃப் பத்தான் எழுதுனது வந்து KM முன்ஷி. இந்த புத்தகத்தை வந்து எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாருங்க. ஸோ
லாரி. ஸோ லாரி வந்து நம்ம மேல பட்டுருச்சு, லாரி நம்ம நடந்து போறப்ப பட்டுருச்சு அப்படின்னா நம்ம மண்ணோட மண்ணாயிருவோம். கேய மன்ஷி, முன்ஷின்னு சொல்றாங்க, நம்ம மண்ணு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ லாரி நம்ம நடந்து போறப்ப பட்டுருச்சு அப்படின்னா மண்ணோட மண்ணாயிரும். மூன்ஷி. ரைட்டா? மூன்ஷி, கேய முன்ஷி, மண்ணுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம், மன்ஷி. சரி, ஓகே. அடுத்தது வந்து ம் இந்த புத்தகத்தின் பெயர் வந்து ஸ்ரீ புருஷ் துலானா தாராபாய் ஷிண்டே. சரியா? ஸ்ரீ புருஷ் ஸ்திரீ புருஷ் துலானா தாராபாய் ஷிண்டே. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இங்க பாருங்க, பூர் தார். சரியா? பூர் தார். ஏன்னா இந்த மாதிரி புத்தகங்கள் வந்து எக்ஸாம்ஸ்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதனால வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், புருஷ் துலானா புர்ரு தர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். புருஷ் துலானா தாராபாய் ஷிண்டே, தாராபாய் ஷிண்டே. ரைட்டா? அடுத்தது இந்த புத்தகத்தின் பேர் வந்து இன் கஸ்டடி அனிதா தேசாய். இன் கஸ்டடி அனிதா தேசாய். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ இந்த சுதந்திரம் கிடைக்கிறதுக்கெல்லாம் முன்னாடி வந்து தேசத்துக்காக போராடினவங்களை வந்து நிறைய பேர் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து கஸ்டடியில் வச்சாங்க. சரியா? தேசத்துக்காக போராடின நிறைய பேரை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து கஸ்டடியில் வச்சாங்க. ஸோ இன் கஸ்டடி அனிதா தேசாய். இந்த புக்கோட பேர் வந்து த கேச்சர் இன் த ரை. த கேச்சர் இன் த ரை. எழுதுனது ஜேடி சலிங்கர். ஜேடி சலிங்கர். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், சலிங்கர் இருக்க, சலிங்கர் அப்படின்றது மலிங்கா அப்படின்னு வச்சுக்கலாம். சலிங் மலிங்கா. ஸோ மலிங்கா போடுற பாலை வந்து நம்ம கேட்ச் பிடிக்கிறது கஷ்டம். சரியா? மலிங்கா போடுற பாலை வந்து கேட்ச் பிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா அவர் வந்து ஸ்பீடா தான் போடுவார். ஸோ கேட்சர் இந்த ரை அப்படின்ட்டு. கேட்சர்னா சலிங்கர், மலிங்கா. அடுத்து சாவித்ரி. எழுதுனது ஆரோபிந்தா கோஷ். சாவித்ரி ஆரோபிந்தோ கோஷ். ஸோ சாவி சாவி. ஸோ ஒரு சாவியை கொடுத்தா ராபின். ஸோ ராபின் வந்து ஈஸியா வந்து ஓபன் பண்ணிடுவாரு. அதாவது சிம்பிளா சாவியே இல்லாம ஓபன் பண்ணிடுவார். ராபின் வந்து எந்த கதவு வேணாலும் ஓபன் பண்ணிடுவார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? ஆரோபிந்தோ கோஷ், ராபின். சரியா? ராபின், ஆரோபிந்தோ கோஷ். சாவி இல்லாம ராபின் வந்து கதவை வந்து ஓபன் பண்ணிடுவார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. அடுத்த புக்கு ஒன்ஸ் அ டான்சர். எழுதுனது அலேக்ரா கென்ட். இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ இப்போ அலேக்ரான்ட்டு ஒரு பாட்டு இருக்குல்ல, என்ன படம் அப்படின்னா கந்தசாமி படத்துல வந்து பாட்டு இருக்கும், டான்ஸ். அதுல வந்து பார்த்துட்டிங்கன்னா அலேக்ரா பாட்டு இருக்கு. ஸோ அதுல வந்து டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ அலேக்ரா அப்படின்னா டான்சர் ஞாபகம், ஒன்ஸ் அ டான்சர். அடுத்த கேள்வி. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன இதுனா, புத்தகத்து பேர் ரன்னிங் ஃபார் மை லைஃப். எழுதுனது லாப்பஸ் லோமாங். இங்க பாருங்க, வாழ்க்கைக்காக அவன் வந்து பெரிய ஒரு ஓட்டமா ஓடிக்கிட்டு இருக்கிறான். சரியா? அதுதான் லாமாங் வந்து நம்ம பேசலாம், லாங் ஞாபகம் வச்சுக்கலாம். வாழ்க்கைக்காக ஒரு மிகப்பெரிய ரொம்ப நீளமான ஒரு ஓட்டத்தை ஓடிக்கிட்டு இருக்கான், லாங். சரியா? லாங், லோப்பஸ் லாமாங். அடுத்தது த பெயிண்டட் வேர்ல்ட் ஆஃப் த வார்லிஸ். சரியா? வார்லி பெயிண்டிங் ஒரு பெயிண்டிங் இருக்கு. த பெயிண்டட் வேர்ல்ட் ஆஃப் த வார்லிஸ் என்ற ஒரு புத்தகம். எழுதுனது யசோதரா தால்மியா. இது நம்ம எப்படி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாருங்க, பெயிண்டட் இருக்கா, பெயிண்டட். ஸோ பெயிண்ட் நம்ம வந்து தால்மியா சிமெண்ட் ஞாபகம் நம்மளுக்கு வந்து கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம தால்மியா பெயிண்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? தால்மியா பெயிண்ட். ரைட்டா? தால்மியா சிமெண்ட், இல்லை சிமெண்ட் அடிச்சதுக்கு அப்புறம் தான் பெயிண்ட் போடுவாங்க. ஸோ பெயிண்டட் அப்படின்னா தால்மியா. அடுத்தது த ஃபர்காட்டன் ஃபார்ம் ஆஃப் ஹிந்துஸ்தானி மியூசிக், ரவீந்திர பராலி. த ஃபர்காட்டன் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்தானி மியூசிக், ரவீந்திர பராலி. ரைட்டா? ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க. ஸோ ஒருத்தன் வந்து ஃபார்மை வந்து மறந்துட்டான், ஃபர்காட்டன் ஃபார்ம். ஸோ அதாவது ஃபார்மை வந்து மறந்து போயிட்டான். ஸோ இன்னொருத்தன் என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த பைண்டு பண்ண புக்ல இருக்கும், நல்லா பாருடா, பாராளி. அதாவது பாரா அப்படின்னா பாரு. சரி, அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஃபார்ம் ஒருத்தன் மறந்துட்டான். ஸோ இன்னொருத்தன் என்ன சொல்றான் அப்படின்னு பைண்ட் பண்ண புக்ல நல்லா புக்ல இருக்கும், அதுல பாரு, பாரா, ரவீந்திர பாராளி, ஃபர்காட்டன் ஃபார்ம்ஸ். ஸோ அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். உங்களில் ஒருவன் வந்து எழுதுனது யார் அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சரான மு.க.ஸ்டாலின் அவர்கள் தான். அடுத்தது வந்து இந்த புக்குமே வந்து அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஃபியர்லெஸ் கவர்னன்ஸ். ஸோ கிரண்பேடி அவர்கள் வந்து புதுச்சேரியினுடைய ஆளுநராக இருக்கும்போது அவங்க வந்து எந்த ஒரு பயமும் இல்லாம அதாவது ஃபீல்டு ஒர்க் பண்ணவங்க. சரியா? புதுச்சேரியில வந்து எல்லா அரசு அலுவலகங்களையுமே வந்து டைரக்டா போயிட்டு அவங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. நம்ம நிறைய வீடியோலையுமே வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ கிரண்பேடி ஃபியர்லெஸ் கவர்னன்ஸ். சரியா? பயமே இல்லாம வந்து அவங்க எல்லா இடத்துலயுமே இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. ரைட்டா? அடுத்தது இதுக்கு வந்து சங்கீத் பால் பிரகாஷ். எழுதுனது வந்து விஷ்ணு திகம்பர் பலுஸ்கர்.
இதுக்கு ஷார்ட்கட் வந்து பார்த்துட்டிங்கன்னா, சங்கீதா வந்து பிரகாஷ்க்கு வந்து கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கப்ப ஒரு பால் போடுறாங்க. ஸோ சங்கீதா பிரகாஷ்க்கு பால் போடுறாங்க. பிரகாஷ் வந்து டக் அவுட் ஆயிடுறாங்க. சரியா? டக் அவுட். சரியா? டிக்குன்றதை நம்ம டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். டக் அவுட். டிக்குன்றத நம்ம டக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். டக் அவுட். சரியா? ஸோ சங்கீதா பிரகாஷ்க்கு பால் போடுறாங்க. அதுல பிரகாஷ் வந்து டக் அவுட் ஆயிடுறாங்க. சரியா? டக் அவுட். ரைட்டா? விஷ்ணு திகம்பர் பலுஸ்கார். நம்ம இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப பால் போடுறப்போ வந்து பால் இப்படி பிச்சாயி அப்புறம் திரும்பி இப்படி தானே போகும். ஸோ அப்போ வந்து வி வி மாதிரி இருக்கா? வீணா விஷ்ணு. சரியா? விஷ்ணு திகம்பர் பலுஸ்கர். அடுத்தது வந்து ஃப்ரம் பிளாசி டு பார்ட்டிஷன் அண்ட் ஆஃப்டர். புக் எழுதுனது சேகர் பந்தியோபாத்யாய். இதுக்கு நம்ம எப்படி நான் ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ பிளாசி அவ்வளோ பெரிய பிளாசி போர்ல நம்ம கஷ்டப்பட்டு திருப்பி அதுக்கப்புறம் இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சு, அப்போ இந்தியாவும் பாகிஸ்தானும் அது பிரியறப்ப வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கப்பட்டது. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம பேண்டு வாத்தியங்கள் முழங்க வந்து நம்ம கொண்டாடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? சேகர் பந்தோபாத்யாய் பேண்டு. சரியா? பிளாசி போர், அதாவது 1757 பிளாசி போர்ல இருந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிச்சு அதுக்கப்புறம் நடந்து இது எல்லாத்தையுமே இவ்வளவு பெரிய கஷ்டத்தை தாண்டி வந்ததுனால நம்ம வந்து பேண்டு வாத்தியம் போட்டு கொண்டாடணும் சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம். ரைட்டா? அடுத்தது சங்கிரக சூதாமணி ஆஃப் கோவிந்தா. சரியா? சங்கிரக சூதாமணி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சங்கிரக சூதாமணி ஆஃப் கோவிந்தானே இந்த புத்தகத்துடைய பேரே வந்து இந்த மாதிரியே தான் இருக்கும். சங்கிரக சூதாமணி ஆஃப் கோவிந்தா அப்படின்ட்டு. ஸோ அதனால இப்ப ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா சங்கு. ஸோ ஜி. சரியா? சங்கு ஜி. இதுவும் ஜி. ஸோ SAN ஜி. இங்க பாருங்க ஜி. ரைட்டா? கோவிந்தாச்சாரியா. அடுத்தது குலாம்கிரி ஜோதிபா புலே. இது ரொம்ப ஃபேமஸான புக்கு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, குலாம் அப்படின்றத வந்து நம்ம குலாப் ஜாமுன் ஞாபகம் வச்சுக்கலாம். குலாம்ன்றத குலாப் ஜாமுன். குலாம். ரைட்டா? குலாம். ரைட்டா? குலோப் ஜாமுன் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃபுல்லா இருக்கு. சரியா? அந்த ஒரு பாத்திரத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா நல்லா குலாப் ஜாமுன் ஃபுல்லா இருக்கு. ஃபுல் ஜோதிபா ஃபுல்லே குலாம்கிரி குலோப் ஜாமுன். அடுத்த கேள்வி வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஸோ என்னோட நேம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிரதீப் ஆர்கே. இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஜிஎஸ் டீச் பண்ணுறேன்ல. ஸோ ஜிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு நல்ல கைடாக இருப்பேன். ரைட்டா? ஆர்கே. சரியா? ஆர்கே. ரைட்டா? ஆர்கே. என்னோட ஃபுல் நேம் வந்து ஆர்கே பிரதீப். ரைட்டா? ஸோ அப்போ வந்து நம்ம இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வேற எப்படினாலும் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதை பார்க்குறப்ப எனக்கு இப்படி தோணுச்சு, அதனால நீங்கள் வந்து இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே? ஸோ த கைடு. அப்போ வந்து உங்களுக்கு ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணி ஒரு போஸ்டிங் வாங்குற வரைக்கும் ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு நல்ல கைடாக இருப்பேன். ஸோ அப்போ ஆர்கே ஆகிய நான். சரியா? நான் நாராயண். ஸோ த கைடு ஆர்கே நான். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஸோ ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் மனிதன் வந்து இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் பேட்மேன். எழுதுனது வந்து குல்ஷன் குரோவர். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு மனிதன் இருக்கிறான். அந்த மனிதன் வந்து வளர வளர குரோ. சரியா? அதாவது குரோ வளர வளர வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த மனிதன் வந்து பேட்மேன் ஆகிக்கிட்டு இருக்கிறான். சரியா? குரோ அதாவது பேடா மாறிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். குல்ஷன் அப்படின்ற ஒரு பையன் வளர வளர பேடா மாறிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு. ஸோ குல்ஷன் குரோவர் பேட்மேன். அடுத்தது இந்த புத்தகத்தின் பெயர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ட்ரூத் லவ் அண்ட் அ லிட்டில் மேலிஸ். எழுதுறது வந்து குஷ்வந்த் சிங். ட்ரூத் லவ் அண்ட் அ லிட்டில் மேலிஸ் எழுதுனது குஷ்வந்த் சிங். இதை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, எனக்கு இந்த ஒருத்தன் வந்து ஜூஸ் வாங்குறான், இல்லை வந்து ஏதோ ஒரு மில்க் ஷேக் வாங்குறான். அவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சமாக வந்து அந்த ஜூஸுக்கு மேலே லைட்டாக ஐஸ் வேணும், எனக்கு வேணும். சரியா? லிட்டிலா கொஞ்சமாக எனக்கு மேலே அந்த ஜூஸுக்கு மேலே எனக்கு ஐஸ் வேணும், அதாவது வாண்ட். புரியுதா? ஸோ லிட்டில் மேலே ஐஸ், எனக்கு லிட்டில் கொஞ்சமாக மேலே ஐஸ் வேணும், வாண்ட். ஸோ அப்போ ட்ரூத் லவ் அண்ட் அ லிட்டில் மேலிஸ் குஷ்வந்த் சிங். ஓகே, அடுத்தது பாருங்க, பிரபா கைத்தான். ஓகே, இந்த புத்தகத்தின் பெயர் வந்து லைஃப் அப்பார்ட். எழுதுனது வந்து பிரபா கைத்தான். ரைட்டா? ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாருங்க. பிரபா கைத்தான். ஓகே, ஸோ
நம்மளுடைய இது லைஃப் அப்பார்ட் அப்படின்றது வாழ்க்கைக்கு அப்பால், ரைட்டா? ஸோ நம்மளுடைய வாழ்க்கைக்கு அப்பால் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபஞ்சம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். பிரபா அப்படின்ட்டு, சரியா? பிரபானா பிரபஞ்சம் அப்படின்ட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு சுயசரிதம், ரைட்டா? ஸோ லைஃப் அப்பார்ட், வாழ்க்கைக்கு அப்பால் ஒரு மிகப்பெரிய பிரபஞ்சம் இருக்கிறது. ஸோ பிரபா, பிரபா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பிரபா. அடுத்தது வந்து அனுப் ராக் விலாஸ், பண்டிட் குமார் கந்தர்வா எழுதினது. அனுப் ராக், சாரி, அனுப் ராக் விலாஸ் பண்டிட் குமார் கந்தர்வாவால் எழுதப்பட்டது. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஓகே, நம்ம வந்து காந்தாரா படம் பார்த்துருக்கோம். காந்தாரா படத்துல வந்து ஒரு வித்தியாசமான மியூசிக் தான் இருக்கும், சரியா? காந்தாரா படம் இருக்குல்ல, இப்ப பார்ட் 2வுமே வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காந்தாரா படத்துல வந்து ஒரு பாடிய பாட்டுக்கள் எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது, ஒரு ஃபேமஸ் ஆச்சு. ஸோ அதுல வித்தியாசமான ராகம் இருக்கும். ஸோ காந்தர்வா அப்படின்னா காந்தாரா படம் ஞாபகம், ராகம். ஸோ காந்தாரா படத்துல வந்து வித்தியாசமான ராகங்கள் இருக்கும். அடுத்தது இந்த புக்கை பாருங்க. ஒன்ஸ் அப்பான லைஃப் எழுதுனது வந்து டென்சுலா ஆவோ, சரியா? ஒன்ஸ் அப்பான லைஃப் எழுதுனது டென்சுலா ஆவோ. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ஒன்ஸ் அப்பான லைஃப்னு சொல்ல மாட்டோம், ஒன்ஸ் அப்பான டைம், ஒன்ஸ் அப்பான டைம்னு தான் சொல்லுவோம், ரைட்டா? ஸோ அப்போ வந்து ஒன்ஸ் அப்பான லைஃப், ஒன்ஸ் அப்பான டைம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஒன்ஸ் அப்பான லைஃப், ஒன்ஸ் அப்பான டைம். அடுத்த புத்தகத்தை பாருங்க. ஸோ இந்த புத்தகத்தின் பெயர் வந்து அன்லேடி லைக், எழுதுனது ராதிகா வாஸ். அன்லேடி லைக் எழுதுனது ராதிகா வாஸ். ஸோ அவங்க ராதிகான்ற ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க வந்து போல்டா இருக்கிறாங்க, சரியா? ராதிகான்ற ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப போல்டா வந்து பார்த்துட்டீங்கன்னா இருக்கிறாங்க. அன்லேடி லைக், நார்மலா வந்து பார்த்துட்டீங்கன்னா சாஃப்டா எதுவுமே இல்லாம வந்து அவங்க வந்து எதுனாலுமே என்ன சொல்றது, ஒரு போல்டா இருக்கிறாங்க. ராதிகா வாஸ் அன்லேடி லைக், அவங்க வந்து நார்மலா இல்லாம வந்து என்ன பண்றாங்க, ராதிகா வாஸ் ஞாபகம் வச்சுக்கலாம், சரியா? இதை வந்து வாஸ்ன்னு இருக்குல்ல, ராதிகா வாஸ் அன்லேடி லைக், ரைட்டா? அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ராதிகா வாஸ் அன்லேடி லைக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம். அடுத்தது பாருங்க. ஸோ இப்போ ஒரு ஃபேமிலி வந்து என்ன பண்றாங்க, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு சூட்டபிளான ஒரு பாயை வந்து பாக்குறாங்க, சரியா? ஒரு சூட்டபிளான பாய் பாக்குறாங்க. சூட்டபிளான பாய் பார்த்து அவங்க கூட சேர்த்து வைக்க, அந்த பொண்ணு கூட சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க, ரைட்டா? ஸோ இந்த புக்கு பேர் வந்து சூட்டபிள் பாய், எழுதுனது வந்து விக்ரம் சேத். ஸோ அப்போ சூட்டபிளான ஒரு பாய் பார்த்து அந்த பொண்ணு கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ஒரு சூட்டபிளான ஒரு பாய் பார்த்து அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சேர்த்து வைக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க, ரைட்டா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு செகண்ட். அடுத்தது இதை பாருங்க. எ பேலஸ் ஆஃப் இல்லூஷன், எழுதுனது சித்ரா பானர்ஜி தீவகருணி. சித்ரா பானர்ஜி தீவகருணி. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பாருங்க, இல்யூஷன், சரியா? இல்யூஷன். ஸோ எல்லாருமே வந்து ஆதவன் படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ரைட்டா? அந்த ஆதவன் படத்துல வந்து பானர்ஜின்னு ஒரு கேரக்டர் வருவாங்க. யார் அப்படின்னா நம்ம வடிவேல் சார் வருவாரு. ஸோ அது எல்லாருமே உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து அந்த இதுல வந்து இந்த ஜிகர்தண்டா தூத்தை கொடுப்பாங்க. ஜிகர்தண்டா தூத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அவர் வந்து அப்படியே அவருக்கு வந்து அவர் ஒரு இடத்துல இருக்கவே மாட்டாரு. கம்ப்ளீட்டா அவர் வந்து என்ன ஆகிரும் அப்படின்னா, அவரு என்ன சொல்லுவாரு, ஒரு இல்யூஷனுக்கு போயிருவார், ஒரு மாயைக்கு போயிருவாரு. ஸோ எல்லாம் நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பார்ல, அதே மாதிரிதான் நம்ம வந்து பானர்ஜி. ஸோ இந்த பானர்ஜி வந்து இல்யூஷன், சரியா? ஒரு மாயை மாதிரி, சரியா? பானர்ஜின்ற ஒரு, அப்ப இல்யூஷன் அப்படின்னா பானர்ஜின்ற ஒரு வார்த்தை இருக்கணும். இல்யூஷன்னா ஒரு மாயை, ரைட்டா? பேலஸ் ஆஃப் இல்யூஷன், இல்யூஷன்னா மாயை. ஸோ அப்போ மாயைன்னா பானர்ஜியை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஓகே. அடுத்தது பாருங்க. இதுல கிரிம்னு இருக்குல்ல, கிரிம்ன்ற வார்த்தை. ஸோ இந்த புத்தகத்தின் பெயர் வந்து கிரிம்மஸ், எழுதுறது வந்து சல்மான் ரஷ்டை. ஸோ கிரிம் அப்படின்றது ரொம்ப சீரியஸான ஒரு வார்த்தை, ரைட்டா? ரொம்ப சீரியஸான சுச்சுவேஷனை தான் கிரிம் அப்படின்னு சொல்லுவாங்க, கிரிம் சுச்சுவேஷன். ஸோ நம்ம ரொம்ப சீரியஸா இருக்கிறாங்க, இவங்களை வந்து சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு ரஷ் பண்ணிட்டு கூட்டு போகணும், இல்லைன்னா இறந்துருவாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க, ரைட்டா? ஸோ அப்போ வந்து கிரிம்னா சீரியஸான சுச்சுவேஷன், அதை வந்து நம்ம வந்து சீக்கிரமா நம்ம வந்து ரஷ் பண்ணி ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும், இல்லைன்னா வந்து இறந்து போயிடுவாங்க. ரஷ் ஆகி கூட்டி போகணும், ஸோ இல்லைன்னா இறந்துருவாங்க. ஸோ கிரிம்மஸ்னா சல்மான் ரஷ்டை. அடுத்து இந்த புக்கோட பேர் வந்து ஃபிளைட் ஆஃப் பீஜியன்ஸ், எழுதுனது வந்து ரஸ்கின் பாண்ட். ஃபிளைட் ஆஃப் பீஜியன்ஸ் எழுதுனது ரஸ்கின் பாண்ட். இது பாருங்க. ஸோ பீஜியன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். பீஜியன் எல்லாமே பறக்கிறப்ப, அதாவது புறாக்கள் எல்லாமே வந்து பறக்கிறப்ப வந்து பார்த்துட்டிங்கன்னா அது வந்து ரிஸ்க் எடுத்து தான் பறக்கும். ஏன்னா ஏதாச்சும் எது மேலேயாச்சும் அது மோதிரும், இல்லைன்னா வந்து காக்கா வந்து அதை கொன்றும். ஸோ அந்த மாதிரி வந்து ரிஸ்க் எடுத்து தான் பறக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்போ ரஸ்க். ஸோ
இல்லைன்னா இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா அந்த புறாக்கள் எல்லாமே வந்து ரிஸ்கை வந்து ரஸ்கா நினைச்சுக்கிட்டு அது வந்து காக்கா நம்மள துரத்துனாலும் பரவாயில்ல, இது மேல மோதினாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அது வந்து அது அது போக்கில் தான் பறக்கும் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட்டா? ஸோ அப்போ ஃபிளைட் ஆஃப் பீஜன்ஸ், அப்போ புறா ரிஸ்க்னா ரஸ்கின் பாண்டு, ரஸ்கின் பாண்டு. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஸோ அமேஷ் திரிபாதி, சரியா? அமேஷ் திரிபாதி இவர் வந்து எந்த புத்தகத்தை எழுதியிருக்காருன்னா த ஓத் ஆஃப் வாயு புத்ரா. எந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அப்படின்னா த ஓத் ஆஃப் வாயு புத்ரா. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாருங்க. ஸோ ஓகே, ஒரு பையன், ஒரு கேங்ல வந்து ஒரு பையன் இருக்கிறான். அவன் எப்ப பார்த்தாலுமே வந்து ட்ரிப்பை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறான். ஆனா அவன் வந்து கடைசி நேரத்துல அவன் நான் வரல அப்படின்னு சொல்லிடுவான். சரி, அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அமீஷ்ன்ற ஒரு பையன் இருப்பான், இல்ல அமீஷை கூட விட்டுறலாம். ஒருத்த வந்து ட்ரிப்பு, சரியா? ஒருத்த வந்து பார்த்துட்டீங்கன்னா என்ன பண்றான் அப்படின்னா ட்ரிப்பு பத்தி, சரியா? அதாவது ஒருத்தன் ட்ரிப்பு பத்தி ஸோ ட்ரிப்பு பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறான். ஆனா அவன் கடைசி நேரத்துல அவனே வராம போயிடுவான். ஸோ அதனால என்ன பண்றான், அவன் திருப்பியுமே வந்து ட்ரிப்பு பத்தி பேசினா அவனுடைய வாயை பொத்துடா அப்படின்ட்டு இன்னொருத்தன் சொல்றான், வாயை பொத்து. ஸோ வாயு புத்ரா, சரியா? வாயை பொத்திடுறா அப்படின்ட்டு. திருப்பி அவன் கடைசி நேரத்துல வரமாட்டான். ஸோ அதனால அவனுடைய வாயை பொத்திடு அப்படின்ட்டு இன்னொருத்தர் சொல்லிடுறான். ஸோ ட்ரிப்பை பத்தி பேசுறான், வாயு புத்ரா, சரியா? ஸோ அமீஷ் திரிபாதி வாயு புத்ரா. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். இது வந்து பார்ட் 1, ரைட்டா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 150 புக்கு கிட்ட நான் ஷார்ட்கட்டு ரெடி பண்ணி வச்சிருவேன், ரைட்டா? ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா பார்ட் 1. இதே மாதிரி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 பார்ட்டு கிட்ட இருக்கும், ரைட்டா? அதுல வந்து 150 புத்தகத்தை நம்ம பார்க்க போறோம். நம்மளுக்கு அடுத்தடுத்த நாளே இது வந்து வரப்போகுது, ரைட்டா? ஸோ இதை வந்து நீங்க படிங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுல இப்ப நான் நடத்தினேன்ல, இதுல வந்து உங்களுக்கு பிடிச்ச ஷார்ட்கட் என்னன்றதை வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்து, ஏன்னா உங்களுக்கு கமெண்ட் பண்றதன் மூலியமாக சரி ஓகே நீங்க இந்த மாதிரி வந்து நீங்க வந்து நம்ம என்ன சொல்றது, உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றதை வந்து நான் கமெண்ட்ல பார்க்கலாம், ரைட்டா? ஓகே, தேங்க்யூ.